ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் மத்தி மீன், சால மீன் சொல்லுவாங்கள்ல, அதை நான் வந்து எப்படி பொரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். 2 மெத்தட் சொல்லித்தரேன். அதே மாதிரி சால மீன் க்ளீன் பண்ண தெரியாதவங்களுக்கு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. முதல்ல நம்ம பொரிக்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா வந்து புதுசாக நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். ஒரு 5 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் எந்த அளவுக்கு மீன் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அப்புறம் 2 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 4 இலை அந்த அளவுக்கு சேர்த்தா போதும். இது கூடவே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம், நல்லா வாசமாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுவோம். நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நம்ம இப்படி ஃப்ரெஷ்ஷாக நம்ம மசாலா அரைச்சி செய்கிறதுனால மீன் பொரிச்சது சூப்பராக இருக்கும். கமன்னு வாசமும் வரும். நான் ஒரு பிளேட்டில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம உரப்பு எவ்வளோ நம்மளுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிடணும். நான் வந்து வீட்டில் அரைச்சது தான் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நம்ம பார்த்துட்டு பின்னால் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சேர்க்கணும் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தோம்ல மசாலா, அதை வந்து இப்போ நம்ம இது கூட சேர்க்கணும். இது கூட சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்படி நான் மீன் பொரிக்கிற பொடி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வத்த பொடி இதுக்கு பதிலாக அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து மசாலாவை நல்லா பிணைஞ்சிக்கணும். கையாலே பிணைஞ்சிக்கோங்க, ஸ்பூன்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம கையால் பிணைஞ்சு அதை தடவி நம்ம வந்து பொரிக்கிறப்ப தான் அதோட டேஸ்ட்டு வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். நம்மளுக்கு எந்த மாதிரி கலக்கணுன்ட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள், எந்த அளவில் கலக்கணும்னு இங்கே பார்த்துக்கோங்க. இதே மாதிரி இருக்கணும். அடுத்ததாக இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்க்கறதுனால மீன் பொரிக்கிறது சூப்பராக இருக்கும். இப்போ நல்ல வாசமும் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ இதை வந்து மீனில் அப்ளை பண்ணிடலாம். ஒவ்வொரு மீனாக எடுத்து மீனை வந்து நல்லா கத்தி வச்சு ஒரு 2 கோடு இப்படி போட்டு வச்சுக்கோங்க. அப்படின்னா நம்மளுக்கு உள்ளே நல்லா மசாலா இறங்கி நல்லாயிருக்கும், சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். எல்லா மீனையும் நம்ம வந்து மசாலா தடவி எடுத்துக்கலாம். நம்ம ஊற வைக்காமலே கூட பொரிச்சாலுமே இது நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வச்சோம்னா இன்னும் டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும். பார்த்துக்கோங்க, நான் மசாலாவில் வந்து நல்ல மீனெல்லாம் பிரட்டி எடுத்து வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். நான் வந்து நார்மல் வீட்டு மசால் பொடி தான் யூஸ் பண்ணேன். நீங்கள் ஒரு வேளை காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு இன்னும் கலர் கூட நல்லா தூக்கி கொடுக்கும். இதை வந்து இப்போ கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றி இப்படியும் பொரிக்கலாம், நம்ம வந்து தோசைக்கல்லையும் பொரிக்கலாம். நான் 2 விதமாகவும் செஞ்சு காட்டியிருக்கேன். நான் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் எதுவுமே சேர்க்கலை. அப்படி எனக்கு மசாலா உதிராமல் எப்படி எந்த அளவுக்கு நான் மீன் பொரிக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். ரொம்பலாம் நம்ம போட வேண்டாம் எண்ணெயில். நிறைய போட்டுட்டோம்னு வச்சுருக்கோங்களேன், நம்ம இன்னொன்று திருப்புறப்போ நம்மளுக்கு இன்னொன்று உடஞ்சி போயிடும். சின்ன மீன் தானே, பெரிய மீன்னா கொஞ்சம் பரவாயில்ல. சின்ன மீன்னால நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து வெந்துடும். அதனால் ரொம்பலாம் போட வேணாம். இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக நான் கருவேப்பிலை வந்து அப்படியே ஒரு இனுக்கு அப்படியே இது பண்ணி சேர்த்துருக்கேன். எண்ணெயில் நம்ம தோசைக்கல்லில் பிரட்டுறது ஒரு டேஸ்ட்டுன்னா, எண்ணெயில் நம்ம இப்படி பொரிச்சு எடுக்கிறதும் ஒரு தனி டேஸ்ட்டு தான். அதுக்காக தான் நான் பொரிச்சிருக்கேன். இதே மாதிரி இதே எண்ணெய் நம்ம வந்து குழம்பு வைக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதோட மசாலாலாம் இதில் இறங்கியிருக்கும்ல, நம்ம வந்து குழம்பு வைக்கிறதுக்கு இந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்கும். இப்போ நான் தோசைக்கல்லையும் உங்களுக்கு நான் வந்து பொரிச்சு காட்டுறேன். நம்ம தோசைக்கல்லில் ஒரு கருவேப்பிலையை போட்டுட்டு கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் நம்ம ஒரு 4 மீனை மட்டும் இதில் வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த விதமாக பொரிக்கணுமோ அந்த விதமாக பொரிச்சுக்கோங்க. ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விடுங்க. நம்ம ஸ்டார்டிங்லேயே திருப்பி விட்டோம் அப்படின்னா அது வந்து உடஞ்சி தான் போகும் கீழே. அதே மாதிரி கல்லில் ஒட்டிக்கிடும், கல்லில் பொரிக்கிறதுனால. பாருங்கள், நல்லா வந்திருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கே சாப்பிடணும் போல் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்.
அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இப்போ எல்லாத்தையும் எடுத்துருக்கேன்னா இது கூட நான் வந்து லெமன் வச்சுருக்கேன். லெமன் புழிஞ்சி சாப்பிட்டா மீனுக்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் லெமன் வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மத்தி மீன் க்ளீன் பண்ண தெரியாதவங்க நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், சேனலில் இருக்குது, அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.